I planned to shoot another video today, but it turned out to be a comment trading section. அது ஒண்ணு இல்ல, கீழ போட்டுரு. வெப்சைட் பத்திலாம் எனக்கு ரொம்ப தெரியாது. ஏதோ ஒண்ணு யூஸ் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? Million hearts from Sri Lanka. Million hearts from Chennai also. Thank you. Is it? Is it? ஃபேஸ்ல இருக்கிற ஹேரை பெர்மனண்டா போக ஏதாச்சும் டிப்ஸ் சொல்லுங்க. எனக்கே அதுக்கு தெரியாது டிப்ஸ். Very big good evening to all of you. Welcome back to Sangeeta Says. Thank you so much for the support given so far. So actually I planned to shoot another video today, but it turned out to be a comment trading section. அது ஒண்ணு இல்ல, கீழ போட்டுரு. ஆக்சுவலா வந்து என்னன்னா நம்ம வந்து ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேர் வீடியோ போட்டிருந்தோம்ல. ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. நான் கூட யோசிச்சேன், ஆக்சுவலா நம்ம சொல்றதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கூட கேட்கவே மாட்டாங்க. பட் நம்ம சொல்ற ஒரு விஷயத்த ஒரு வீடியோல கன்வே பண்ண ஒரு விஷயத்த இவ்வளோ பேர் ட்ரை பண்ணி இதுல இருந்து இவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் நம்பவே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணி வீடியோ அமைச்சிருந்தீங்க. அது போக நிறைய டவுட்ஸ் எல்லாம் வேற கேட்டிருந்தீங்க. டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ற அளவுக்கு நான் வந்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்டோ இல்லை ஒரு தெரபிஸ்டோ கிடையாது. பட் ஸ்டில் நான் வீட்ல என்ன விஷயம் பண்றேன், எனக்கு ஒர்க் அவுட் ஆகுதா ஆகலைன்றது மட்டும் நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. எதுவுமே வந்துட்டு ஹார்ம்ஃபுல்லான இன்கிரீடியன்ஸ் வச்சு எதுவுமே நான் பண்றது கிடையாது. ஸோ அதனால வீட்ல சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ அந்த விஷயம் மட்டும் நான் ட்ரை பண்ணி எப்படி நான் கியூர் பண்ணேன்றத நான் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். மேபி அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்கின் கேர் வீடியோவோட கமெண்ட்ஸ் ரீட் பண்ணலாம். நிறைய டவுட்ஸ் எல்லாம் வந்து நிறைய கேட்டிருந்தீங்க. அது போக இன்ஸ்டாகிராம்ல வேற நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு நான் ஒன்னொன்னா எனக்கு தெரிஞ்சது சில கமெண்ட்ஸ் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். என்ன பழக்கம் இது? ஏன்னா அதை நான் பண்ண மாட்டேன், எனக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாது அப்படின்னா நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஸோ நீங்க அந்த கமெண்ட்ஸ் மட்டும் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க. How to remove suntan, need a video on that அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஒருத்தங்க. suntan வந்து ஜென்ரலா எப்படி டேனிங் ரிமூவ் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, ஒன்னும் ஆலுவேரா, அதோட ஒரு பெஸ்ட் டேனிங் ரிமூவ் ஏஜென்ட் வந்து கண்டிப்பா கிடையாது. வெறும் ஆலுவேரா மட்டும் ஃபேஸ்ல அப்ளை பண்ணி ஒரு 10 minutes கழிச்சு யூஸ்வலா நீங்க வாஷ் பண்ணீங்க அப்படின்னா அது சரியாயிடும். இல்ல அப்படின்னா டொமேட்டோ வித் ஹனி நீங்க மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்ல அப்ளை பண்ணீங்கன்னா 20 minutes 15 minutes விட்டீங்க அப்படின்னாலே அந்த சன்டான் ஈஸியா ரிமூவ் ஆயிடும். மேபி 1 or 2 daysலயே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓப்பன் போர்ஸ்க்கு ஹெர்பல் ரெமெடி சொல்லுங்க மேம். கரெக்ட். ஓப்பன் போர்ஸ் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆன ஒரு விஷயம். எந்த பெரிய கிரீமோ எந்த பெரிய பவுடர்ஸோ எதுவுமே கிடையாது. ஐஸ் கியூப்ஸ் நான் சொல்லியிருப்பேன், நிறைய இடத்துல நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஐஸ் கியூப்ஸ் வந்து நீங்க தண்ணியில போட்டுட்டு நல்ல ஒரு வாட்டி ஒரு 3 times டிப் பண்ணணும். ஒரு 30 to 40 seconds கால்குலேட் பண்ணி வச்சு 3 times டிப் பண்ணி எடுத்தீங்க. டெய்லியும் இதை நீங்க பண்ணணும். டெய்லி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஓப்பன் போர்ஸ் வந்து நிறைய கம்மியா இருக்குது, விசிபிளாவே நீங்க சேஞ்சஸ் பார்ப்பீங்க. ஸோ இது நான் ஃபாலோ பண்ற ஒரு விஷயம். நல்ல மாய்ஸ்சரைசர் சொல்லுங்க. எனக்கு அந்த பெருசா அந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன்ல, நான் நிறைய எனக்கு எது நல்லா இருக்குன்னு சொல்றாங்களோ அதை நான் யூஸ் பண்ணுவேன். மேக்கப் போடுறதுக்காக மட்டும் அந்த மாய்ஸ்சரைசர் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சம்டைம்ஸ் வந்து நமக்கு ஃபேஸ் ரொம்ப ட்ரையா ஆகிற டைம்ல மாய்ஸ்சரைசர் என்ன வேணா யூஸ் பண்ணுவேன். அதுல எனக்கு எதுவும் பெரிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. புட் அ வீடியோ ஃபார் லிப் பிக்மெண்டேஷன் ரிமூவல். ஓகே, லிப் பிக்மெண்டேஷன் எனக்கு இருந்தது கிடையாது. ஸோ அதனால எனக்கு அதுக்கு என்ன ரெமெடி பண்ணி கியூர் பண்ணணும்ன்றது தெரியாது. நேச்சுரலாவே எனக்கு கொஞ்சம் கிளாஸியா தான் இருக்கும் லிப்ஸோ. எனக்கு அதனால அது பெருசா எந்த ரெக்குவயர்மெண்ட்டும் எனக்கு அதுல பிக்மெண்டேஷன் ரிமூவ் பண்றதுக்கு ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எதுவும் நெசசிட்டி இருந்தது. பட் நான் சின்ன வயசுல ஃபாலோ பண்ண ஒரு விஷயம் சொல்றேன். மாய்ஸ்சரா வச்சுக்கிறதுக்கு பால் ஆடை இருக்கும்ல வீட்டுல, பசும்பால். ஆக்சுவலா பசும்பாலை காய்ச்சினப்போ பால் ஆடை ஒண்ணு வரும்ல. ஸோ அதை நைட்டு சின்ன வயசுல இப்ப நான் பண்றது கிடையாது, ஒரு 10 years பண்ணிட்டு இருந்தேன். சின்ன வயசுல வந்து அதை அப்ளை பண்ணிட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில பிரஷ் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு அது எப்பவுமே மாய்ஸ்சரா ஒரு ஆயிலி லுக் வந்து லிப்ல இருந்துகிட்டே இருக்கும். அந்த விஷயம் நான் சின்ன வயசுல பண்ணிருக்கேன். பட் அதுதான் பிக்மெண்டேஷன் ரிமூவ் பண்ணுமான்றது எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு அது இருந்தது கிடையாதுனால எனக்கு தெரியாது. உங்களை சன் மியூசிக்ல இருந்து பிடிக்கும், இன்னும் நிறைய நல்ல டிப்ஸ். ஆமா, ஆக்சுவலா வந்து சன் மியூசிக்ல இருக்கும்போது அந்த 12 o'clock ஷோ பண்ணும்போது நிறைய இந்த மாதிரி டிப்ஸ் கொடுத்து பழகி இருக்கும்ல. ஸோ அதுலயுமே நிறைய இந்த மாதிரி ஓன் டிப்ஸ் எல்லாம் கொடுத்து நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ தேங்க்யூ சோ மச் இந்த கமெண்ட் போட்டவங்களுக்கு. ஸ்கின் கேர் ஜூசஸ் பத்தி வீடியோ போடுங்க அக்கா. ஸ்கின் கேர் ஜூசஸ்னா நான் பெருசா அப்படி ஒரு நாள் ஒரு ஜூஸ் குடிப்பேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஜூஸ் குடிப்பேன். மேக்ஸிமம் குடிக்கிறது வந்து பொமோகிரானட் ஜூஸ் இல்லைன்னா ஆரஞ்ச் ஜூஸ். மாத்தி ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல வந்து இதை நான் குடிப்பேன். அப்படி இல்லைன்னா வாட்டர்மெலன் ஜூஸ் குடிப்பேன். ஏன்னா வெயிலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. இது 3 தான். மற்றபடி இதை தான் குடிக்கணும் அப்படின்றதுலாம் ஒன்றும் கிடையாது. ஜூஸ் நீங்க எந்த ஜூஸ் எடுத்துட்டாலுமே உங்களுக்கு ரொம்ப நல்லதா தான் இருக்கும் அப்படின்றது நான் நினைக்கிறது. லிப் கேர் போடுங்க. லிப் கேர் அதுதான் நான் பெருசா அது ஒன்றும் பெருசா ஃபாலோ. எந்த லிப் பாம்னாலும் நான் போடுவேன். நைட் படுக்கும்போது ஏதாவது, ஆனா கண்டிப்பா ஏதோ ஒரு லிப் பாம் போட்டுருவேன். அது என்னவா இருந்தாலும் சரி. யாராவது எனக்கு ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தா கூட அதை நான் ட்ரை பண்ணி போட்டுருவேன். மற்றபடி அந்த ப்ராடக்ட்ஸ்லயும் எனக்கு பெருசா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ நீங்க என்ன வேணா யூஸ் பண்ணிக்கோங்க, பட் யூஸ் பண்ணுங்க. பிக்மெண்டேஷன் இருக்கிறவங்களுக்கு எனக்கு மேபி நான் யார்கிட்ட கேட்டு வேணா சொல்றேன். எனக்கு அதை பத்தி பெருசா ஒரு ஐடியா இல்ல. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. யாரும் இவ்வளவு கிளியரா இது வரைக்கும் சொல்லல. பட் இது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன்.
போட்டு கமெண்ட் பண்றேன் ஆஃப்டர் 15 days. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஐஸ் பஃபினஸ் வாட் டு டூ? ஆக்சுவலா நான் சொன்னேன்ல கேஸ்ட்ர் ஆயில் தான் எனக்கு வந்து எனக்கு ஐஸ் பஃபினஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகுமான்றது தெரியாது. அகைன் ஐஸ் பஃபினஸ்க்கு வந்து இந்த ஐஸ் கியூப் இருக்குல்ல, அகைன் ஐஸ் கியூப் எடுத்து ஒரு காட்டன் கிளாத்ல நீங்க வந்து நல்லா ரோல் பண்ணிட்டு அங்க அப்படியே வச்சு எடுங்க. மேபி அது ஐஸ் கியூபா இருக்கலாம், இல்ல வெள்ளரிக்கா இருக்குல்ல, அது நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துட்டு அதை அங்க வைக்கலாம். பட் அது எவ்வளவு, அது எனக்கு தெரிஞ்சது டைம் பீங்க்கு மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகும். அது ரொம்ப லைஃப் லாங் வருமானு எனக்கு தெரியாது. பட் டார்க் சர்க்கிள்க்கு நான் சொன்ன கேஸ்டர் ஆயில் வந்து கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அது ட்ரை பண்ணி பாருங்க. ஹாய் மேம், ஜென்ஸ் யூஸ் பண்ணலாமா ஃபார் பிம்பிள்? எல்லாருமே யூஸ் பண்ணலாம். நான் சொன்னது வந்து எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரியான விஷயம் தான். ஸோ ஜென்ஸ்க்கு லேடிஸ்க்கு அப்படின்ற மாதிரிலாம் தனியா இல்ல. என்ன வேணா யார் வேணா யூஸ் பண்ணலாம். நீங்க எந்த பிராண்ட் கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்றீங்க? கேஸ்டர் ஆயிலுக்கு பிராண்ட் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. வெயிட், ஆக்சுவலா வந்து இது காலி ஆயிடுச்சு. இது வந்து நான் எப்பவுமே பெட்டுக்கு பக்கத்துல வச்சிருக்கிற ஒரு கேஸ்டர் ஆயில். இதை ஆக்சுவலா நான் வீடியோலயும் காமிச்சேன்னு நினைக்கிறேன். இது இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. நீங்க கேஸ்டர் ஆயில் சொல்லிட்டு வெளியில என்ன வாங்கி யூஸ் பண்ணாலும், என்ன பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணாலும் சேம் ரிசல்ட்ஸ் தான் வரப்போகுது. ஸோ அதனால பெருசா இதுக்கு பிராண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் கேஸ்டர் ஆயிலுக்கு கிடையாது. ஸோ நீங்க எல்லாமே ரொம்ப டிட்டோவா ஃபாலோ பண்ணணும்ன்ற மாதிரி எந்த விஷயமே கிடையாது. இப்போ கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுங்க அப்படின்னா நீங்க என்ன கோகோனட் ஆயில் வேணா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான். ஸோ அதனால இதுதான் நான் யூஸ் பண்றேன், இந்த ஒரு பிராண்ட் தான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. மவுத்தை சுத்தி பிளாக்கா இருக்கு, அதை சரி பண்ண டிப்ஸ் கொடுங்க. ஓகே, டிஸ்கலரேஷன் சேம் அலுவேரா ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அலுவேரா வந்து ஒரு விஷயத்துக்கு மட்டும் இல்ல, நிறைய விஷயத்துக்கு ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு அகைன் அந்த மாதிரி எதுவும் இருந்தது இல்லை. ஸோ அதனால வந்து அது எப்படி எக்ஸாக்டா இருக்குன்றது தெரியாது. பட் எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், அலுவேரா வந்து நிறைய விஷயத்துக்கு ரெமெடியா இருந்திருக்கு. ஸோ அதனால நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. வென் டு அப்ளை தட் கிரீம், கேன் வி லீவ் இட் ஓவர் நைட் அண்ட் வாஷ் இட் இன் த மார்னிங்? நீங்க நான் சொன்ன அந்த கடுக்காய் கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அதெல்லாம் ஓவர் நைட் விடவே தேவையில்லை. நீ எனக்கு தெரிஞ்சு எந்த கிரீமையோ இல்ல தலைக்கு ஆயில் வைக்கிறதாவோ ஓவர் நைட் விடுறதுன்றது அது எவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் ஆகும், நல்லா இருக்குமான்றது எனக்கு தெரியாது. நீங்க ஃபேஸுக்கு வந்து ஒரு சின்ன மாஸ்க் அப்ளை பண்றீங்கன்னா 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் போதும். தலைக்கு ஆயில் அப்ளை பண்றீங்கனாலும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவர் போதும். அதுக்கு மேல எதையுமே நீங்க ஓவர் நைட் அபார்ட் ஃப்ரம் சீரம் அந்த மாதிரி விஷயங்களை தாண்டி நீங்க இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஓவர் நைட் விட்டு தான் ரிசல்ட் உங்களுக்கு வரும்ன்றது கிடையாது. ஸோ நீங்க இமீடியட்டாவே அதை வாஷ் பண்ணிடலாம். விச் லிப் ஷேட் ஹேவ் யூ யூஸ்ட் ஆன் யூர் லிப்ஸ்? அகைன் எஸ், நான் லிப்ஸ்டிக் வந்து நான் வந்து ஷூட்டிங் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால எனக்கு அந்த லிப் ஷேட்ஸ்ல வந்து பெரிய அறிவெல்லாம் கிடையாது சுத்தமா. ஸோ அதனால லிப் ஷேட் பத்திலாம் எனக்கு ரொம்ப தெரியாது. ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். அது என்ன கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். மில்லியன் ஹார்ட்ஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. மில்லியன் ஹார்ட்ஸ் ஃப்ரம் சென்னை ஆல்சோ. தேங்க்யூ. சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாமா வேணாமா? ஓகே, எனக்கு நான் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கேன். சன்ஸ்கிரீன் பத்தின கான்செப்ட் எனக்கு இப்போ வரைக்குமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா தான் இருக்கு. நான் இது ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும் நினைச்சு ட்ரை பண்ண ப்ராடக்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆகாமையும் போயிருக்கு. ஸோ இப்போ நான் மேக்கப் போடும்போது வெளியில போறேன் அப்படின்னா, வெளியில ஷூட் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணி தான் ஆகணும். எனக்கு சன்ஸ்கிரீன் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். பட் வீட்டுல இருக்கும்போது நான் ரொம்ப சன்ஸ்கிரீன் அப்படியே ரொம்ப பர்டிகுலரா கண்டினியூஸா யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட் எனக்கு இருந்தது கிடையாது. பட் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமா யூஸ் பண்ணலாம். அது அவ்வளவு பெரிய பேடான விஷயம் எல்லாம் கிடையாது. ஓகே, சூப்பர் வீடியோ, ரியலிஸ்டிக் அட்வைஸ். எங்க அம்மா கடுக்காய் சீட் ரா மில்க்ல இலைச்சு போடுவாங்க எனக்கு. இட் ஒர்க்ஸ் லைக் மேஜிக். ஆல்சோ அக்கா, கேஸ்டர் ஆயில் மசாஜ் பண்ணும்போது ரிங் ஃபிங்கர்ல பண்ணுங்க, பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஓ ஓகே, கண்டிப்பா ட்ரை பண்றேன். கடுக்காய் பொடி டெய்லி ஃபேஸ்ல யூஸ் பண்ணலாமா சிஸ்டர்? யா டெய்லி யூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க வீக்லி 2 நாளைக்கு ஒன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். பட் அதுல இருந்து நீங்க வந்து டெய்லி யூஸ் பண்றதுனால கண்டிப்பா அதுல இருந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வரதுக்கு 100% 200% சான்ஸே கிடையாது. அது அவ்வளவு நல்ல ஒரு விஷயம். ஃபேஸ்ல இருக்கிற ஹேரை பெர்மனண்டா போக ஏதாச்சும் டிப்ஸ் சொல்லுங்க. எனக்கே அதுக்கு தெரியாது டிப்ஸ். நிறைய பேர் இப்போ ரேசர் எல்லாம் யூஸ் பண்றாங்க, அது அட்வைசபிள்னு சொல்றாங்க. பட் ரேசர் ஃபேஸ்ல அது எவ்வளவு மைன்யூட்டான சின்ன பிளேடா இருந்தாலுமே அது வந்து ஃபேஸ்ல போடுறது எவ்வளவு நல்லதுன்னு எனக்கு தெரியல. பட் நான் அதை ட்ரை பண்ணவும் விரும்பல. நான் என்ன பண்ணுவேன்னா, மேக்ஸிமம் த்ரெட் பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு பெருசா அவ்வளோ ஹேர் இருக்காது ஃபேஸ்ல. ஸோ த்ரெட் பண்ண போறேன், இல்ல ஏதாவது ஒரு ரொம்ப ஸ்பெஷல் அக்கேஷன் வருது, இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா ஃபேஸ் த்ரெட் பண்ணிப்பேன். மற்றபடி பெர்மனண்டா போறதுக்கு எனக்கு எதுவும் என்னன்றது தெரியல. ஸோ சாரி. டார்க் லிப்ஸ்க்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க. எஸ், ட்ரை திஸ் பாலாடை. அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும் டார்க் லிப்ஸ்க்கு. பிக்மெண்டேஷன் ஆக்சுவலா இந்த டார்க் லிப்ஸ்ன்றதே பிக்மெண்டேஷன் தானே. ஸோ அது இந்த லிப்ஸை சுத்தி இருக்கிற அவுட்டர் லேயர் ஃபுல்லாவே உங்களுக்கு ஒரு டார்க் லேயரா ஃபார்ம் ஆகும். அது வந்து உங்களோட ஸ்கின் மேல இருக்கிற ஸ்கின் வந்து கருப்பா இருக்கிறது மட்டும்தான் டார்க் லிப்ஸ். மற்றபடி உள்ள உங்களோட பேபி ஸ்கின் அப்படியே தான் இருக்கும். நீங்க வந்து மில்க் அந்த நான் சொன்ன பாலாடை ட்ரை பண்ணுங்க. அது வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும். வெயிட் கெயின் வீடியோஸ் போடுங்க. வெயிட் கெயின் பத்தி எனக்கு அவ்வளோ நாலேஜ் கிடையாது. ஏன்னா நானே வந்து நிறைய வெயிட் கெயின் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு அது பெருசா ஒர்க் அவுட் ஆகாம போயிருக்கு. மேபி யாராவது யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் ஆன விஷயம் ஏதாச்சும் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா நான் கண்டிப்பா கேட்டுட்டு உங்களுக்கு சொல்றேன். ஒயிட்னிங்க்கு ஏதாச்சும் சொல்லுங்க. ஒயிட்டனிங்க்கு
ஒயிட்டனிங்க்கும் எனக்கு பெருசா தெரியாது. அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் ப்ராடக்ட்ஸ் அட் ஹோம் எனக்கு பெருசா ஒயிட்டனிங்க்கும் எதுவும் தெரியாது. நம்ம தனியா ஒயிட்டனிங் இல்ல ஸ்கின் பிரைட்டனிங் அப்படின்னு எதுவும் ஃபாலோ பண்ணாம, மேபி நம்ம என்ன சொல்றது, ஜூஸ் குடிக்கிறது, இந்த காமனான விஷயங்கள் மட்டுமே பண்ணாலே நமக்கு ஃப்ரம் வித்தின் நல்லாவே உங்களுக்கு ஸ்கின் டெவலப் ஆகும் அப்படின்றது என்னோட சஜஷன். டீனேஜர்ஸ் யூஸ் பண்ணலாமா? டீனேஜர்ஸ் யூஸ் பண்ணலாம். தாராளமா பண்ணலாம். எந்த ப்ராப்ளமும் இல்ல. இப்ப நான் சொன்ன விஷயங்கள் வந்து ஒரு ஒரு கெமிக்கலி மிக்ஸ்டோ இல்ல வந்து ஏதாவது இன்கிரீடியன்ட்ஸ் வந்து ரொம்ப கெமிக்கலான இன்கிரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ண மாதிரியான விஷயங்களோ கிடையாது. நேச்சுரலா நம்ம இருக்கிற இந்த ஊர்ல கிடைக்கிற நேச்சுரலான விஷயங்கள் வச்சு யூஸ் பண்ற ஒரு விஷயம் தான். ஸோ அதனால டீனேஜர்ஸ், ஜென்ஸ் யார் வேணா யூஸ் பண்ணலாம். அதனால எந்த ப்ராப்ளமும் இல்ல. பட் நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மேபி யாருக்காச்சும் ஒரு ஹார்மோனல் வேரியேஷன்ஸ் இருக்கு ஃப்ரம் பெர்சன் டு பெர்சன். அவங்களுக்கு இதுல இருக்கிற ஒரு பர்ட்டிகுலர் ஹெர்ப் வந்து வொர்க் அவுட் ஆகல அப்படின்னா மட்டும் தான் ப்ராப்ளம்ஸ் வருமே தவிர, மத்தபடி 90% 99% எல்லாருமே யூஸ் பண்ற விஷயம் தான் அது. புதுசா விளாக் பண்ணுங்க, டூர் வீடியோ பண்ணுங்க, ஃப்ரிட்ஜ் டூர். ஓ மை காட்! ஃப்ரிட்ஜ் டூர் பண்றதுக்கு ஃப்ரிட்ஜ நான் கிளீன் பண்ணி வைக்கணும். ஹோம் டூர் பண்றதுக்கு ஹோம நான் கிளீன் பண்ணி வைக்கணும். பட் அதெல்லாம் நான் மென்டலா கொஞ்சம் பிரிப்பேர் ஆகணும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ப பார்க்கலாம். ஓகே. கடுக்காய் யூஸ் பண்ணியும் டார்க் சர்க்கிள்ஸ் போக மாட்டேங்குது. ஓகே. நீங்க ரொம்ப உங்களுக்கு திக்கா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். இல்ல ரொம்ப டார்க்கா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். மேபி நீங்க கன்டினியூஸா யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 3 மந்த்ஸ், 4 மந்த்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க. நான் சொன்ன மாதிரி கடுக்காய் வித் ஜாதிக்காய் 2மே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வொர்க் அவுட் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஆக்சுவலா இன்னைக்கு ஷூட் பண்ணணும்னு நெனச்சிருந்த வீடியோவ நான் வந்து இன்னொரு நாள் ஷூட் பண்ணி கண்டிப்பா போடுறேன். தேங்க் யூ சோ மச் ஃபார் தி சப்போர்ட் கிவன் சோ ஃபார். நெறைய விஷயங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்களோட ஒவ்வொரு வீடியோலயும் ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப ஹேப்பியா இருக்கு. பட் அபார்ட் ஃப்ரம் திஸ் ஆ இதுவே என்னால பண்ண முடியும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இதுலயே வந்து எங்கேயாவது நான் போறேன், ஒரு டிஃபரண்டான லொகேஷன் போறேன். அங்க ஏதாவது புதுசான இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்குது. இல்ல புதுசான விஷயங்கள நான் பார்க்குறேன். அத வந்து நான் ஒரு வீடியோவா பண்ணி காட்டுறேன் அப்படின்னா, ஃபார் ஷூர் ஐ கேன் டூ தட். மத்தபடி அ எனக்கு தெரியல. அந்த ஹோம் டூர், ஃப்ரிட்ஜ் டூர்லாம் வந்து என்னால எந்த அளவுக்கு அதெல்லாம் வந்து என்னால கன்டென்ட்டா பிரசன்ட் பண்ண முடியும்ன்றது எனக்கு தெரியல. ஸோ அதனால ஐ அம் நாட் ஷூர் அபௌட் தட். மத்தபடி எனக்கு தெரிஞ்ச இந்த மாரி சில விஷயங்கள் வந்து நான் வந்து கண்டிப்பா ஷேர் பண்றேன் வீடியோல. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நீங்க எனக்கு நெறைய விஷயங்கள் கமெண்ட்ல சொல்லியிருக்கீங்க. நானுமே அத நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த மாரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், இதுல நான் பண்ற விஷயங்கள்ல நெறைய மிஸ்டேக்ஸ் கூட இருக்கலாம். ஸோ அதையும் நீங்க வந்து இல்ல இது இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் நானும் அத படிச்சு நானும் அத அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். தேங்க் யூ சோ மச். see you bye.